ஹாய் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். இது வந்து நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ப்பா. பேங்கிங் மென்டார் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேவா? இந்த சேனல் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன்ப்பா. புதுசா ஒருத்தவங்க வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு வந்து பிரிப்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்னா என்னன்னே நெறைய பேருக்கு வந்து தெரியாது. அதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, எப்படி எப்படி எந்தெந்த ஆர்டர்ல அத வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல நம்ம சொல்லப் போறோம். அப்புறமா ஆல்ரெடி நெறைய பேர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. வெஸ்டின் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. ஒரு எக்ஸாம்ல ஒரு பிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, வெஸ்டின வந்து எந்த ஆர்டர்ல வந்து நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஈசியஸ்ட் கொஸ்டின வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்றப்ப நமக்கு நெறைய பூஸ்ட் ஆகும். நம்மளால நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியும். எந்த ஆர்டர்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவாங்க. மெயின்ஸ் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க. வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நெறைய பேர் உட்கார்ந்து படிப்பாங்க. சில பேர் வந்து டெஸ்ட் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டாங்க. எப்படி வந்து இது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட்ல அவங்க நேம் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கைடன்ஸ் குடுக்க முடியும் அப்படின்னா, ஜேஐபி எப்படி படிக்கணும்? சிஐபி எப்படி படிக்கணும்? இத பத்தின ஒரு சின்ன ஐடியாஸ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து கிடைக்கும்ப்பா. இது போக உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் வந்து இந்த சேனல்ல கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்கிங் ஓகேங்களா? வந்து ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி அதுல நெறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பேங்கிங் அவேர்னஸ்ல வந்து நம்ம வந்து நான் பேங்க்ல பார்த்த நெறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களாப்பா? வந்து நான் நெறைய வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேபி அவங்களும் இது இது மூலமா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதிக் மேத்ஸ். ஸோ நெறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதிக் மேத்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம்ல வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். வேதிக் மேத்ஸ்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம்க்கு பெரும்பாலும் வராது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஆனா பேங்கிங்க பொறுத்தமட்டுல வேதிக் மேத்ஸ்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது. இதோட அப்ளிகேஷன பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுல வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன்ல யூஸ் ஆகும். அப்புறம் நெறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம வந்து கால்குலேஷன ஸ்பீடா போடுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கட்ஸ் தான் நெறைய வரும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம வந்து கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, நெறைய கால்குலேஷன் வந்து நம்ம ஃபாஸ்ட்டா வந்து போட்டுறலாம். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்கட் வந்து பிரிஃபர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ப்ராப்பரான மெத்தட கத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனா மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ வர்ற இடத்துல வந்து நம்ம ப்ராப்பரா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எத ப்ராப்பரா கத்துக்கணுமோ, அத ப்ராப்பரா கத்துக்கணும். இந்த மாரியான ஒரு மல்டிப்ளிகேஷன்ல வந்து நம்ம நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது எக்ஸாம்ல. ஓகேங்களா? நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரியான ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கத்துக்கணும். ஓகேங்களாப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ஸ். இத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிர்றேன். எல்லாருமே ஓகேங்களா, ஒரு பேங்க் எக்ஸாமோ அல்லது ஒரு எஸ்எஸ்சியோ, டிஎன்பிஎஸ்சி எது பிரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரை பார்த்துருங்கப்பா. ஓகேங்களா? நல்லா மக்கப் பண்ணிருங்க. ஓகேவா? 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரை மக்கப் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. கலர் மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேப்பா. வந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரை எல்லாரும் கண்டிப்பா மக்கப் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஷார்ட்கட்ஸ்ல இந்த ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
29 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 வந்து எழுதுங்கப்பா. அந்த 2 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இதுல ஒரு சின்ன ரூல் ஒண்ணு சொல்லிடுறேன். எந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுதினாலும் 2 டிஜிட்டா எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்ப 2 ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4 வருமா? எழுதுறப்ப 04 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 9 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கப்பா. ஸோ 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 81 வருமா? ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா முடியல. ஸோ அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குப்பா? ஒரு 2 இருக்கு, ஒரு 9 இருக்கு, அப்புறம் இந்த ஸ்கொயர்ல உள்ள ஒரு 2 இருக்கு. இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 இன்டூ 9 என்ன வரும்? 18 வரும். 18 இன்டூ 2 வந்து 36 வரும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு டிஜிட் விட்டுருங்க, பின்னாடி ஒரு டிஜிட் விட்டுருங்க. ஓகேவா? சென்டர்ல எழுதிருங்க. ஸோ 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணுங்க. இந்த 1 அப்படியே போட்டுருங்க. 8 plus 6 14 வரும். ஸோ 4 அப்போ 841 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் 29 ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? 34 ஸ்கொயர். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பார்க்கறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தெரியலாம். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? 34 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? 3 ஸ்கொயர் பண்ணணும். 09 அப்புறம் என்ன பண்ணணும்? 4 ஸ்கொயர் பண்ணணும். 16 இப்போ என்ன பண்ணணும்? 3 into 4 வந்து 12 12 into 2 வந்து 24 என்ன பண்ணணும்? இங்க ஒரு டிஜிட் விட்டுறணும், இங்க ஒரு டிஜிட் விட்டுறணும். சென்டர்ல எழுதணும். சப்போஸ் 3 டிஜிட் வருது அப்படின்னா இதை மட்டும் விட்டுறணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல எழுதிடணும். சரி. இப்ப ஆட் பண்ணுங்க. 6 5 11 ஸோ 1156 அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ வந்து டக்கு டக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா 39 ஸ்கொயர்ப்பா. 39 ஸ்கொயர். இப்போ ஸ்பீடா போடலாமா? 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9 9 ஸ்கொயர் பண்ணுங்க 81. ஸோ இப்போ 3 into 9 வந்து 27 27 into 2 வந்து 54. என்ன பண்ணேன்? இந்த 3யையும் 9யையும் மல்டிப்ளை பண்ணேன். வர்ற வேல்யூவால இந்த 2 மல்டிப்ளை பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. 1 ஸோ 2 இங்க வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1521. ஓகேவா? ஸோ 42 ஸ்கொயர் போடலாமா? 42 ஸ்கொயர். சரி, ஓகே. 4 ஸ்கொயர் பண்ணுங்க 16. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4ன்னு போட்டக்கூடாது. 04ன்னு போடணும். ஓகேவா? எழுதுற எல்லாமே 2 டிஜிட்டா தான் எழுதணும். 4 into 2 வந்து 8 8 into 2 வந்து என்ன வரும்? 16. ஓகேவா? 1764 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளவுதான். ஸோ 37 ஸ்கொயர் போடுங்க. 37 ஸ்கொயர் 09 இது ஒரு 49. ஸோ 3 into 7 21. ஸோ 42 வரும். 9 6 1 3 26 ஸ்கொயர் நீங்க அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ 50க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு இதுவும் நம்ம நார்மலா அந்த மெத்தட் மாதிரியே போடலாம். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஸோ நம்ம அந்த மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது அதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? 50க்கு நியரஸ்டா வரக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த மெத்தட்ல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 50 ஸ்கொயர் என்னப்பா? 50 ஸ்கொயர் வந்து எல்லாருக்கும் தெரியும் 2500. ஓகேவா? 2500. ஓகேப்பா? ஸோ இப்ப 53 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த 25 மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? 53 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். இந்த 53 அப்படிங்கிறது வந்து 50யோட எவ்வளவு அதிகமா இருக்கும்? 3 அதிகமா இருக்குமா? ஸோ 3 வந்து அதிகமா இருக்குமா? இந்த 3 வந்து என்ன பண்ணுங்க? இதோட ஆட் பண்ணுங்க. ஸோ 28 வரும். ஓகேவா? அந்த 3 வந்து என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணுங்க. எப்படி எழுதணும்னா 2 டிஜிட்டா எழுதணும். ஸோ 29 அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னப்பா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு 50 ஸ்கொயர் வந்து தெரியும். 2500ன்னு நமக்கு தெரியும். அப்போ 53 ஸ்கொயர் போடுறப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்து ஆட் பண்ணணும். 28 அதே 3 வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். 2809 இதான் இதோட ஆன்சர்ப்பா. சரி, ஓகே. இப்போ 48 ஸ்கொயர் போடுங்க. 48 ஸ்கொயர் வந்து இது வந்து 50யோட எவ்வளவுப்பா கம்மி? 2 கம்மியா இருக்கா? கரெக்டா? 50ல இருந்து இது வந்து 2 கம்மி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 25ல இருந்து லெஸ் பண்ணிடணும். ஸோ லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23 வருமா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ஸ்கொயர் பண்ணிடணும். 04 அங்க பண்ண அதே தான்ப்பா. அங்க வந்து என்னப்பா பண்ணணும்? 50 ஸ்கொயர் 2500. இது உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப எழுதுறேன். இது ஆக்சுவலா வந்து இப்பெல்லாம் டைம் வந்து நிறைய வேஸ்டா தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறதுனால ப்ராப்பரா கத்துக்குவோம். ஓகேவா? 48 ஸ்கொயர். ஸோ 48 வந்து
எவ்வளோப்பா கம்மி? 50யோட 2 கம்மியா? ஸோ அந்த 2 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. 23 வந்துருமா? அந்த 2 ஸ்கொயர் பண்ணிருங்க. 2304 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போடலாமா? 59 ஸ்கொயர்ப்பா. இது வந்து எவ்வளோப்பா அதிகமா இருக்கு? 9 வந்து அதிகமா இருக்கா? 50யோட 9 இது அதிகமா? 50 பிளஸ் 9 தானே 59. ஸோ 9 அதிகமா? 25யோட ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? அதை வந்து ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? 34 வரும். அப்புறம் இந்த 9 வந்து ஸ்கொயர் பண்ணுங்க 81. ஸோ 34 81. 56 ஸ்கொயர் பாருங்க. 56. ஸோ இது வந்து என்னப்பா 6 வந்து அதிகமா இருக்கா? ஸோ 6 அதிகமா இருக்குங்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 25யோட ஆட் பண்ணீங்கன்னா 31 வரும். அந்த 6 ஸ்கொயர் பண்ணுங்க 36. ஸோ இதுதான் 56 ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க பாக்குறப்பயே 50யோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிறத பாத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 43 வந்து 50யோட கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 7 கம்மியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? 25ல அந்த 7 வந்து லெஸ் பண்ணிடணும். ஸோ 18 வரும். ஸோ அந்த 7 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 49. ஸோ இது என்னப்பா இருக்கு? இது வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 25யோட என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா 33 வரும். அந்த 8 ஸ்கொயர் பண்ணுங்க 64. இது என்னப்பா இருக்கு? கம்மியா இருக்கா? ஸோ 25யோட என்ன பண்ணும்? 50யோட 8 கம்மியா இருக்கு. 25ல லெஸ் பண்ணிருங்க. 17 அந்த 8 ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸோ 64. ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பரும். பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணிருக்கும்? இது வந்து 6 கம்மியா இருக்கு. ஸோ 25ல 6 லெஸ் பண்ணுங்க. ஸோ 19 6 ஸ்கொயர் பண்ணுங்க 36. ஓகேவாப்பா? இதுவரை புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர்ஸ் நியர் டு 100. சரி, ஓகே. நான் இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. ஸோ என்னன்னா இப்போ வந்து இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குப்பா. 55 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 35 ஸ்கொயர். அதாவது ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் 5ன்னு முடியும் இல்லையா? அந்த நம்பரோட ஸ்கொயருக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்லயே எல்லாருமே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்பயே நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இப்போ 45 ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நம்ம நார்மல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த மெத்தட் 16 அப்பா. ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணுவோமா? இந்த 4 ஸ்கொயர் பண்ணுவேன் 16. அப்புறம் என்ன பண்ணுவேன்? இந்த 5 ஸ்கொயர் பண்ணுவேன் 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவேன், இதை மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன வரும்? 40 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ என்ன வரும்? 20 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது பார்த்த மெத்தட் படி என்ன பண்ணுவோம்? 25ல இருந்து 50யோட 5 கம்மியா இருக்கா? என்ன பண்ணுவோம்? அந்த 5 வந்து லெஸ் பண்ணிடுவோம். 20ன்னு வரும். ஸோ இப்போ அந்த 5 ஸ்கொயர் பண்ணிடுவோம். இப்படி வரும். இந்த 5ல முடியறதுக்கு மட்டும் இன்னொரு ரூல் இருக்கும். அது என்னன்னா 45 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணிருங்கப்பா. 25 எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த 4 வந்து இருக்கு. இந்த 4க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 5ஆ? ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 4 into 5 என்ன வரும்? 20. ஸோ இதான் இதோட ஆன்சர். 20 25. இப்ப பாருங்க அடுத்த நம்பருக்கு பாருங்க. 55 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. 25. இப்போ இந்த 5 இந்த 5க்கு அடுத்த நம்பர் வந்து 6. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 30 25. இதான் இதோட ஆன்சர். சரி, ஓகே. 65 ஸ்கொயர் என்ன வரும்? அப்ப 25. ஸோ 6 into 7 என்ன வரும்? 42. ஸோ 4225 அப்படிங்கறதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அப்பல வந்து 50க்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூஸோட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100க்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூஸோட ஸ்கொயர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஓகே. 100 ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாப்பா? 1 00 00 10,000 வரும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 102 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 100ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கா? கரெக்டாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை எழுதுங்க. 102 எழுதிக்கோங்க. அது வந்து 100ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 104 வரும். ஸோ இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ண என்னப்பா?
4ன்னு சொல்லக்கூடாது, 04ன்னு சொல்லணும். அதை இதுல போட்டுருங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அப்படியே கண்ண சுத்தி அப்படியே காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க. அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். 106. ஓகேவா? 106 வந்து ஸ்கொயர் பண்ண போறோம். அவன் குடுத்திருக்கிற நம்பர அப்படியே எழுதிருங்க. இது 100 விட எவ்வளவுப்பா அதிகம்? 6 வந்து அதிகமா? ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க? இது 2யும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்ப்பா? 112ன்னு வரும். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த 6 ஸ்கொயர் பண்ணுங்க. 36. 11236 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ 98 ஸ்கொயர் பாருங்க. என்ன பண்ணணும்? அவன் குடுத்திருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும். சோ என்ன பண்ணுங்க? இங்க வந்து 100 விட எவ்வளோப்பா கம்மி? இது வந்து -2. ஸோ இப்ப இந்த 2யும் ஆட் பண்ணீங்க என்ன வரும்? 100 வராது. 96 தான் வரும். ஏன்னா அது -2. சரி. இதை இப்ப ஸ்கொயர் பண்ணுங்க. 4 போடக்கூடாது. 04ன்னு போடணும். 9604 தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப அது வந்து கஷ்டமா இருக்கிற மாரி தெரியும். ஒரு 10 நம்பர் நீங்களே சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இது வந்து ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே. சோ இத வந்து சால்வ் பண்ணுவோமா? 108 அப்படி எழுதிருங்க. +8 போடுங்க. அப்போ 116 வரும். 8 ஸ்கொயர் பண்ணுங்க. 64. சரி, ஓகே. 112. ஸோ 12 வந்து அதிகமா இருக்கு. இந்த 2யும் ஆட் பண்ணுங்க. என்னப்பா வரும்? 124 வருமா? கரெக்ட்டா? 124 வரும். இப்ப 12 ஸ்கொயர் பண்ணுங்க. 144. இப்படி போட்டா கரெக்ட் கிடையாதுப்பா. தப்பு. ஏன்னு சொல்லிடுறேன். இது வந்து 5 டிஜிட்ல தான் நமக்கு அந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 200 இன்டு 200ன்னு போட்டா கூட ஆன்சர் எவ்வளவுதான்? 40,000 தான். கரெக்ட்டா? 5 டிஜிட் தான் இருக்கு. ஆனா 112 ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு என்ன வராது? 6 டிஜிட் வராது. இதை என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 112 பிளஸ் 12 போடுவீங்களா? என்ன வரும்? 124 வருமா? இப்போ இந்த 12 வந்து ஸ்கொயர் பண்ணுவீங்க. 144ன்னு வரும். கடைசி எப்பயுமே நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம்? 2 டிஜிட் தான் எழுதிட்டு இருக்கோம். அப்போ மிச்சம் உள்ள அந்த ஒரு டிஜிட்ட இந்த கடைசி டிஜிட்டோட என்ன பண்ணிருங்க? ஆட் பண்ணிருங்க. இது ஏன் அப்படி பண்றோம்னா, நம்ம மல்டிப்ளை பண்றப்ப என்னப்பா பண்ணுவோம்? இத அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 112, 2 இன்டு 2 4, 2, 2 அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்தது மல்டிப்ளை பண்றப்ப இங்க வந்துரும். கரெக்ட்டா? ஒரு டிஜிட் விட்டு இங்க வந்துரும். கடைசி என்ன பண்ணுவோம்? இந்த 2யும் ஆட் பண்ணி கீழ எழுதுவோம். அதே ரூல் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இந்த 4யும் 1யும் ஆட் பண்ணி 5ன்னு போட்டுருங்க. 4, 4. 12544. ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். சோ வந்து உங்களுக்கு பார்த்த உடனே கஷ்டமா இருக்கிற மாரி தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? சோ இந்த 112 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அந்த 12 ஆட் பண்ணிக்கிட்டோம். 124 வந்துருச்சு. அந்த 12 அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டோம்னா 6 டிஜிட் வந்துரும். சோ என்ன பண்றோம்? நம்ம எப்பயுமே கடைசி 2 டிஜிட்ட மட்டும் தான் அப்படியே எழுதணும். மிச்சம் உள்ள ஒரு டிஜிட்ட இதோட என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். சோ 12544 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இதான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் நம்பர் என்னப்பா? 92 அப்பா. 92 100 விட எவ்வளோப்பா கம்மி? 8 வந்து கம்மி. ஸோ 92ல 8 லெஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 84 வருமா? அந்த 8 ஸ்கொயர் பண்ணுங்க. 64 வருமா? கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் 88. ஸோ இது வந்து 100 விட எவ்வளோப்பா கம்மி? 12 வந்து கம்மியா? இந்த 12 லெஸ் பண்ணுங்க. 76 வரும். 12 ஸ்கொயர் பண்ணுங்க. 144ன்னு வரும். 44 இதுல எழுதிருங்க. 1 இதுல போட்டு ஆட் பண்ணிருங்க. 7744 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ அதேதான் 119 இதோட வந்து என்ன பண்ணுங்க? 19 வந்து ஆட் பண்ணிருங்க. என்ன வரும்? 19 19 வந்து 38 வருமா? கரெக்ட்டா? இப்போ 19 ஸ்கொயர் பண்ணா 361 வருமா? சோ 61 அப்படியே போடுங்க. 3 இதுல போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ என்ன வரும்? 61 1 4 14161. சோ இதான் இதோட ஆன்சர். இந்த 83 ஸ்கொயர் வந்து நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரிமைனிங் உள்ளத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன்ப்பா. வீடியோ வந்து புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மேக்ஸிமம் நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து குடுக்க முடியுமோ குடுத்துருவோம்ப்பா. ஸோ வந்து நான் எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கன்டென்ட் குடுக்க முடியுமோ, அவ்வளோ ஸ்பீடா நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கிங் மென்டார். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.